சிவாயா யூடியூபர்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைக்கி கூட்டாளி விலகல் 12th அக்கௌண்டன்சியில் எடுத்துக்காட்டு 16 பார்க்கணும். மணி, ரமா மற்றும் தேவன் ஆகியோர் ஒரு நிறுவனத்தின் கூட்டாளிகள். லாப நட்டங்களை பகிர்ந்துருக்காங்க. பொறுப்புகள், சொத்துக்கள் கொடுத்துருக்காங்க. நம்மளை மறுமதிப்பீட்டு கணக்கும் முதல் கணக்கும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி கட்டுதல் பாருங்கள். சரக்கிருப்பில் 5000 மதிப்பு குறைக்கப்பட வேண்டும். செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும். அதனால் மறுமதிப்பீடு நம்ம என்ன பண்ணணும்? மறுமதிப்பீட்டு கணக்கில் நம்ம சரக்கிருப்பை பற்று வச்சு காட்டணும். 5000 வார ஐயக்கடன் ஒதுக்கும் நமக்கு ஒரு நட்டம், அதனால் அதையும் வார ஐயக்கடன் ஒதுக்கு. அடுத்து கட்டடத்தின் மதிப்பு 16000 அதிகரிக்கப்பட வேண்டும். ஸோ அது நமக்கு லாபம். செலவினங்களையும் நட்டங்களையும் பற்று வைக்கணும். வருமானங்களையும் ஆதாயங்களையும் வரவு தான் வைக்கணும். அப்போ மறுமதிப்பீட்டில் வரவு கட்டடம் 16000. அப்போ நமக்கு எந்த சைடு நமக்கு அதிகமாக இருக்குது? இந்த சைடு தான் நமக்கு அதிகமாக இருக்குது. அப்போ 16000, இங்கே ஒரு 6000. அப்போ 10000 மணி, ரமா, தேவனுக்கு 4:3:3ங்கிற விதத்தில் பிரித்து கொடுத்துடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் முதல் கணக்கு விவரம் மணி, ரமா, தேவன். மணி, ரமா, தேவன். இப்போ பாருங்கள், இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டது. மணி கொண்டாந்தது முதல் 50000, ரமா 50000, தேவன் 50000. அப்புறம் மறுமதிப்பீட்டு கணக்கு நமக்கு என்னது? நமக்கு லாபம். அப்படிங்கும்போது மறுமதிப்பீடு 4000, 3000, 3000. ஓகேங்களா? அடுத்து லாப நட்ட கணக்கு. லாப நட்ட கணக்கு அப்படிங்கிறது இங்கே கணக்கில் இருக்கும். லாப நட்ட கணக்கு இந்த இருக்குது. லாப நட்ட கணக்கு எவ்வளோ இருக்குது? 30000 இருக்குது. லாப நட்ட கணக்கு 30000 இருக்குது. 9 9 18, 18 10 28, 30000. லாப நட்ட கணக்கும் அவங்களுடைய ஈஸ்ட் படி என்ன செஞ்சாச்சு? பிரித்து கொடுத்தாச்சு. ஸோ இங்கே நம்ம மணிகண்டன் கணக்கு அப்படின்னு பற்று சைடு மணி அமௌண்ட் எவ்வளோ வருது? நமக்கு 66000. ராம அப்புறம் இருப்பு கீழ் இறக்கப்பட்டது 62000, 62000. அப்புறம் இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது. ஏன்னா இங்கே யார் நமக்கு விலகுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போது அவர்களின் நாளைய இருப்பு நிலை குறிப்பு கொடுத்துருக்காங்க. பின்வரும் சரி கட்டுதலுக்கு பிறகு மணி என்பவர் கூட்டாண்மையிலிருந்து விலகுகிறார். அப்போ அவர் கையில் வச்சுருந்த முதல் எவ்வளவு அப்படிங்கிறது தான் காட்டணும். ஏன்னா நம்ம அதை அடுத்த வருஷம் இருப்புக்கீழ் கொண்டு வரப்பட்டதாக என்ன செய்ய மாட்டோம்? காட்ட மாட்டோம். அதனால மணி விலகிறதுனால 66000 நம்ம காட்டுறோம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இதில் எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.